விஷபாட்டன், சாண்ட்ரா, சகுனி, பார்வதி, குழப்பவாதி. அப்படி வேணா திவ்யாவை சொல்லலாம். ரொம்ப சுத்தி விட்டுருவாங்க அவங்க. உங்களோட பெரிய ட்ரிகர் பாயிண்டா இருந்தது உள்ள யாரா இருந்தா? எனக்கு அது முதல்ல பார்வதி இருந்தாங்க, அடுத்து சாண்ட்ரா இருந்தாங்க. அது என்னன்னா ரெண்டு பேருமே ஒரு ஒரு நியாயமற்ற இடத்துக்கு போவாங்க. அங்க எனக்கு கோவம் வந்துடும். தேவையில்லாம பாத்தீங்கன்னா அமித் பிரச்சனை எடுத்துட்டு வந்து பேசினாங்க, நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு. யோ நீ கோர்ட்ல எடுத்துட்டு போய் கோர்ட் வரைக்கும் அது வந்து பிரச்சனையாக்கி உலகத்துக்கே சொல்லிட்ட. இப்போ நான் சொல்லாத ஒரு இடத்த நான் அந்த இடத்த டச் பண்ணவே இல்லை. தேவையில்லாம என்ன கூப்பிட்டு சொல்றேன். அது பார்வதி திங். அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை பண்ணா நம்ம அடுத்த லெவலுக்கு போலான்றது. அக்கா தம்பி பாண்ட் மாதிரி இல்லையே. ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது எங்க அப்பா மாதிரி பையன் வேணும்னு நான் சொல்லுவேன். புரியுதா? தம்பினாலும் அவன் கேரக்டர் எனக்கு பிடிக்குதுங்க. அந்த மாதிரி சொல்றது என்ன இது இருக்கு? நீங்க ரொம்ப மிஸ் பண்றது யாரு? அப்பா ஓரளவுக்கு இந்த வெளியில வந்து இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறது. Title sponsors MCR, Max Gold, Cash for Gold, Let's Go Holidays, The Chennai Silks presents Big Boss Season 9 exclusive interview supported by We Care, Jayachandran, Darling, Anuj Styles. எல்லா பிக் பாஸ் சீசன்லயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அந்த ஒரு தாய் கதாபாத்திரம், அக்கா கதாபாத்திரம் எல்லாமே ஏற்றுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சீசன்ல வந்து கனி அந்த ஒரு இடத்த நிரப்பிட்டாங்க. பீட்டதுக்கு முன்னாடி வனிதா அவங்களா இருக்கட்டும், விசித்ரா இருக்கட்டும். உண்மையிலே இதுதான் நடந்துச்சா? உள்ள ஒரு பக்கம் கனி வந்து அன்பு கேங்கா, சாண்ட்ரா வந்து வம்பு கேங்கா. ஸோ இதெல்லாம் உள்ள உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியவே இல்லைங்க. நானா இருந்தேன், நான் என்னவா இருப்பனோ இருந்தேன், யார்கிட்ட பாசமாக இருக்கோம்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருந்தாலும் எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். அவங்க எவ்வளோ தூரம் என்னை லெட்டின் பண்ணுறாங்களோ நான் அந்த அளவுக்கு போவேன். அவ்வளோதான். அதுக்கு அன்பு கேங்குன்ற ஒரு பேர் வெளியில் வந்து இந்த ஒயில் கார்டு தான் சொன்னாங்க. என்னது அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஷாக்கிங்காக தான் இருந்தது. எந்த ஐடியாவும் இருக்காதுங்க உள்ள அது ஒரு தனி உலகம். அப்படியா? ஓகே. சரி, இப்போ இந்த கேள்வி ஓகே. இந்த அன்பு கேங் அதெல்லாம் ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, சாண்ட்ராக்கும் கனிக்கும் அப்படி என்னதான் ஒரு தீரா பகையா உள்ள மாறிடுச்சா? ஏன்னா ஆரம்பத்துலலாம் ஓரளவுக்கு கரெக்டா தான் இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துல போக 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 அவங்களுக்கு என்ன பண்ணாலும் எதிரும் புதிருமாவே மாறிட்டாங்களே. எங்கதான் இந்த ஒரு ஃபயர் பயங்கரமா பத்துச்சு? சத்தியமா இந்த கேள்வி நீங்க சாண்ட்ரா கிட்ட தான் கேட்கணும். நான் சொல்றேன், எனக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது என்ன ஃபர்ஸ்ட் என்னை பத்தி தப்பா சொன்னது அவங்களா தான் இருக்காங்க. எஃப்ஜே கிட்ட வந்து நீ அவங்க உன்னை வந்து அவங்களுக்கு அடியில் நீ இருக்க, அவங்க உன்னை யோசிக்க விடாம வச்சிருக்காங்க. வெளியில வந்துட்டு அப்பா இப்போதானே எனக்கும் அவனுக்கும் ஒரு சண்டை நடுவில் ஒரு இடத்துல அவங்க சொன்னாங்கன்னு கேள்விப்படும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் திடீர்னு வந்து நீங்க வந்து வாட்டர்மெலன் என்னை பத்தி என்னென்னமோ சொல்லியிருக்கீங்கன்னாங்க. ஐயோ நான் அதெல்லாம் சொல்லவே இல்லையா அப்படின்னு. அகெயின் நான் எப்பவுமே எந்த சண்டையும் நான் வச்சுக்க மாட்டேங்க. அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண பார்ப்பேன். ஆனா தொடர்ந்து அவங்க என் மேல அந்த எனிமிட்டி கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு அவங்களுக்குமான சண்டை அவங்க அநியாயமா நடக்கிற இடங்கள்ல தான் இருக்கும். நிஜமாவே தப்பா பேசுறாங்க, இது எத்திக்கலி ராங்ன்ற இடங்கள்ல நான் கேட்டிருக்கேன். அந்த அப்படிதான் சண்டை வந்துச்சு. அவங்களால அதை ஒத்துக்க முடியாம அப்படியே தொடர்ந்துச்சு. ரைட். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வெளியில வந்த பிறகு தெரிஞ்சதா சாண்ட்ரா உங்களை பத்தி என்ன பேசுனாங்க, உங்களுடைய வயசை கிண்டல் பண்ணது அதெல்லாம் பாத்தீங்களா? இப்பதான் நான் சொன்னேன். எனக்கு நான் வந்து உண்மையிலேயே சொல்லும் போது எல்லார்ட்டையும் நான் இதை சொல்லிதான் ஆகணும். பிகாஸ் அவங்க வந்து கல்யாணம் ஆகி ஒரு 20 வருஷம் ஆன ஒருத்தவங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 17. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஆல்மோஸ்ட் 14 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, 12 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இல்லைங்க, ஒரு 2-3 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கும் ஆல்மோஸ்ட் என் வயசு தான், நீங்க என் வயசு, நீங்க என்னோட பெரியவங்க, அப்படி ஏதாவது சொன்னேன். அது ஏன் சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், நீங்க புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக சொன்னேன். அது வந்து இந்த வார்த்தையிலேயே அவங்க புரிய வச்சுட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை, மெச்சூரிட்டி இல்லவே இல்லை. வயசுல என்ன இருக்கு, அவங்க சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களோட பெரிய ட்ரிகர் பாயிண்டா இருந்தது உள்ள யாரா இருந்தா? லைக் இவங்க கிட்ட பேசினாவே எனக்கு பெருசா சண்டை தான் வருது. எனக்கு அது முதல்ல பார்வதி இருந்தாங்க, அடுத்து சாண்ட்ரா இருந்தாங்க. அது என்னன்னா ரெண்டு பேருமே ஒரு ஒரு நியாயமற்ற இடத்துக்கு போவாங்க. அங்க எனக்கு கோவம் வந்துடும். ஒரு ஹிப்போக்ரசி இருக்கும் ரெண்டு பேர்கிட்டயுமே. நான் பண்றதுதான் கரெக்ட். இப்போ சாண்ட்ரா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து ஐயோ பார்வதி காலை இடிச்சிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்ன சாண்ட்ரா தான் ஜுவல் டாஸ்க்ல அந்த பொண்ணுங்க மேல போய் விழுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம்னு சொன்னாங்க. செகண்ட் வாட்டி போகும்போது அதையும் அவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க. அது வந்துட்டு அப்புறமேட்டு வந்துட்டு அந்த பொண்ணு வழியில வந்து நாய்களா அப்படின்னு கத்துது. வழியில நம்ம அப்போ என்ன பண்ணணும்? இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு கிடக்கிறது கிளவுன்னு தூக்கி மனையில வை மாதிரி நீ நாயின்னு சொல்லியிருக்க கூடாது அப்படின்னா, அப்போ எங்க போனாங்க? அந்த ஃபர்ஸ்ட் வாட்டி பயந்து நின்ன சாண்ட்ரா எங்க? உங்க குழந்தைங்க இதையும் தானே பார்ப்பாங்க, இதை பார்த்து பயப்பட மாட்டாங்களா? உள்ள இதை பத்தி ஒரு பெருசா ஒரு பூதாகரமா வெடிச்சது எப்ப போனா, பிரஜன் வெளியில போயிட்ட பிறகு அவங்க யாராச்சும் அவங்கள ப்ராப்பரா அப்ரோச் பண்ணா கூட அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கோவமா செயல்பட்டாங்க. இன்ஃபேக்ட் அது போக போக என்னாச்சு, கடைசி எலிமினேட் ஆகும்போது எல்லாருமே கேட்கறாங்க உள்ள யார் இருக்கணும் போது எல்லாருமே கனின்னு சொல்லும் போது பார்வதி மட்டும் சாண்ட்ரான்னு சொன்னாங்க. நீங்க எலிமினேட் ஆகும்போதும் பார்வதி முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, சாண்ட்ராவை ஹக் பண்ணாங்க.
உங்களுக்கு அது வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சது? என்ன என் மேல இவ்ளோ கோவமா உனக்குன்ற மாதிரி இருந்துச்சா? எனக்கு கொஞ்சம் கூட ஏங்க நீங்க பார்வதி கிட்ட இருந்து வேற என்னங்க காக்கா காக்கான்னு தான் கத்தும். அது குயில் மாரி பாடணும்னு நம்ம எதிர்பார்த்தா நம்ம முட்டாளுங்க. எனக்கு வருத்தமே இல்ல. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ம். எனக்கு இதே வேற யாராவது பண்ணியிருந்தாங்க, வேற யாராவது எனக்கு வருத்தமா இருந்திருக்கும். என்னடா நம்ம கூட அந்த மாரி ஒரு சில இன்சிடென்ட் இவங்களா இப்படி பேசினாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தது. ஆனா எனக்கு பார்வதிலாம் நான் லிஸ்ட்லயே இல்லங்க. அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு கவல இல்ல. ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, பிக் பாஸ்ன்றது கிட்டத்தட்ட எல்லா கண்டஸ்டன்ட்டும் சேர்ந்து விளையாடுறது தானே. இவங்க 2 பேருக்குள்ள இருக்க காதல், இவங்க பிரிவு, சண்டை, இவங்களுடைய ஊடலும் கூடலும் தான் பிக் பாஸ்ன்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ம். உங்களுக்கு உள்ள தோணியிருக்கா? இது ஒரு லிமிட்ட தாண்டி போயிட்டு இருக்கு. எப்ப என்ன நடக்கும்னு தெரியலன்ற மாதிரி ஒரு பயம் இருந்திருக்கா? பார்வதிக்கு அமிர்தம் விஷயத்துல. வரும்போது வர்ற அந்த கடைசி 2 நாட்கள் அந்த ஃபீலிங் வந்ததுங்க. அதுவும் எங்க வந்துச்சுன்னா, போன வாரம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன். சாண்ட்ரா அவங்க கேம எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சாண்ட்ரா லைம் லைட்குள்ள வந்துட்டாங்க. பார்வதி சரியா பேசுறதில்ல. பார்வதி கொஞ்சம் காம் டவுன் ஆயிட்டாங்க. ம். அவங்களோட மூவ்ஸ் புரிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க கிட்ட ஒண்ணு ஆரம்பிச்சுச்சு. மறுபடியும். ஸோ நான் அது வந்து பார்வதி வேணும்னே எல்லாத்தையும் பிரச்சனை ஆக்குறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ நான் இந்த இதெல்லாம் பார்க்கல. நான் ப்ரோமோ பார்க்கல. எதுவுமே சரி, 2 சரி. நாளா என்ன பட் உள்ள இருந்த வரைக்கும் எனக்கு தோணுனது, தேவையில்லாம பார்த்தீங்கன்னா, அமித் பிரச்சனை எடுத்துட்டு வந்து பேசினாங்க. நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு. யோ! நீ கோர்ட்ல எடுத்துட்டு போய் கோர்ட் வரைக்கும் அது வந்து பிரச்சனையாக்கி உலகத்துக்கே சொல்லிட்ட. இப்போ நான் சொல்லாத ஒரு இடத்த நான் அந்த இடத்த டச் பண்ணவே இல்ல. தேவையில்லாம என்ன கூப்பிட்டு சொல்ற. அது பார்வதி திங். அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை பண்ணா, நம்ம அடுத்த லெவலுக்கு போலான்றது ஆணித்தரமா நம்புறாங்க. ம். அப்படிதான் பண்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே. இந்த ஒரு காதல் கதைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க காதல் அவங்க கதைங்க. அதுக்குள்ள நான் போகறதுக்கு நான் சரி. உள்ள இருக்கும்போதுமே சொல்றேன். முதல்ல அது காதலா பட்டுச்சா? உள்ள நீங்க ஒரு சக கண்டஸ்டன்ட்டா? நான் நம்புவேங்க. அது யாரா இருந்தாலும் பார்வதி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது, ஏதோ ஒரு அன்பு இருக்குன்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா ஒரு இடத்துல அந்த கோர்ட்ல காதலை நட்புக்கு மேல ஒரு உறவுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு நம்ம காதல்னு நம்ம பேரே வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துல பேசும்போது நான் கூட கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போதும் சொன்னாங்க, "இல்ல, இல்ல இதெல்லாம் வெளியில போய் தான். இதெல்லாம் இங்க இல்லன்ற" மாரி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதனால நான் அது காதல்ன்ற அழகான, அற்புதமான உணர்வுக்குள்ள நான் எடுத்துட்டு வரலங்க. ஓகே, ஓகே, ஓகே. சரி, இன்ஃபாக்ட் ஒரு பெரிய நீங்க பண்ண மொமெண்ட்லயே உங்களுக்கும் சாண்ட்ராக்கும் அந்த ஒரு மன்னிப்பு கேட்கிற மொமெண்ட் வந்து பயங்கர தக்கா இருந்துச்சு ம், வெளியும்போது. அவங்க ம், கேட்கவே ம், மாட்டான்னு சொன்ன ஒருத்தங்க விஜய் சேதுபதி சார் வராங்க. ம், அந்த டைம்ல அவங்க கேட்டாங்க. ம். சோ அது எப்படி உங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரே வயசு இருக்கிறதால நீங்க நீங்க பெரிய ஆளா, நான் பெரிய ஆளான்ற அந்த ஒரு ஈகோ இருந்துச்சுன்னு சொல்லலாமா? உங்களுக்கும் சாண்ட்ராக்கும்? நான் அப்படி நினைக்கிறேங்க. அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்க ம். என்னன்னு. மேபி உள்ள வரும்போது நம்ம யார் இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த இடத்துக்கு இவங்கள விட நம்ம பெருசா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு உள்ள வந்தாங்களா? ம். எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகேவா? ம். எனக்கு உள்ள வரும்போது திரு படத்துல அவங்க வொர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு பிரஜன் சார் பிடிக்கும் ரொம்ப. அப்படிதான் உள்ள வரும்போது பார்த்தேன். எனக்கு எஃப்ஜி எல்லாம் போய் அவங்க கூட க்ளோஸா பேசுறான். எனக்கு உண்மையிலேயே எந்த கோவமும் இல்லங்க. அவங்க பண்ண விஷயங்கள் மேல தான் எனக்கு கோவம். வெளியில வரும்போது நான் அத சொல்லிட்டு தான் வந்தேன். பண்றது தான். இப்ப வெளியில வந்து பார்க்கும்போது தான், பின்னாடி ஒருத்தவங்க இப்படிலாம் பேசுறாங்கன்னா, அப்போ அவங்க என்ன கேரக்டரும் உங்களுக்கு உள்ளவா பெருசா தான் ஷாக்கிங்கா இருந்தது பின்னாடி பேசுனது? நீங்க உள்ள தெரியாம வெளியில வந்து பார்த்தது? இந்த வயச பத்தி பேசின ஒரு விஷயம் ஒருத்தவங்கள சொல்றது. அப்புறம் ஏதோ இந்த ஸ்கூபி டூன்னு சொன்னாங்க. ஏதோ சொல்றாங்க. அந்த மாரி சில வேர்ட்ஸுங்க அது எப்படிடா இவங்க இப்படி பேசியிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் இவ்வளோதான் போல இருக்கு இவங்க அப்படின்ற மாரி ஒரு இடத்த குடுக்குறாங்க. ரைட். இன்ஃபாக்ட் நீங்க உள்ள இருக்கும்போது ரொம்ப நீங்க க்ளோஸா இருந்தது பார்த்தா எஃப்ஜே கூட. அந்த உங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் வெளியில ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அதே எப்படி பார்த்தாங்கன்னா சோசியல் மீடியால உங்க 2 பேர் பாண்டே தப்பா பேசுனாங்க. இது ம். அக்கா, தம்பி பாண்ட் மாரியே இல்லையே. ம். இவங்க இன்னும் க்ளோஸா இருந்தாங்க. அதுக்கு காரணம் நீங்க ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க. எனக்கு எஃப்ஜேவ புடிச்சிருக்கு. ஒருவேள ஒரு இந்த மாரி ஒரு பையன எனக்கு பிடிக்குன்ற மாரி ஒரு மீனிங்ல நீங்க ம். சொல்லியிருந்தீங்க. அது பார்க்கும்போது என்ன பண்ணாங்க, ஓகே இவங்க மடியில படுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மாரி தப்பான தோரணையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது நீங்க பார்த்தீங்களா வெளியில வந்து? ஏங்க ஆ ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும்போது, எங்க அப்பா மாரி பையன் வேணும்னு நான் சொல்லுவேன். ம், ம். புரியுதா? என் அப்பா மாரி வேணும். என் அண்ணன் மாரி ஒருத்தன் வேணும். அது ரொம்ப அழகு தானங்க. அது எப்படிங்க ஒரு 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 தம்பி யாரு? இந்த தம்பி ஏதோ ஒரு இடத்துல விக்கல்ஸ் கூட கேட்பாரு. அது எப்படி நீங்க வந்து ஹீரோ யாருன்னு கேட்டா அவன சொல்லுவீங்க? நமக்கு பிடிக்குது. அவன் தம்பினாலும் அவன் கேரக்டர் எனக்கு பிடிக்குதுங்க. அந்த மாரி சொல்றதுல என்ன இது இருக்கு? எல்லா ம். பொண்ணுங்களும் அப்பா மாரி பையன் வேணும்னு, எல்லா பையனுங்களும் அம்மா மாரி பொண்ணு வேணும்னு சொல்றது தப்பு இல்லன்னா, இது எப்படிங்க தப்பாகும்? ம், அவன் ம். ஒரு குட்டி பையங்க எனக்கு. உண்மையிலேயே அவன் பின்னாடியே வரும்போது நிஜமாவே அம்மா முந்தானி புடிச்சிட்டு வர ஒரு பையன் மாரி தான் எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டே இருப்பேன். "டேய் நீ பெரிய பையன் மாரியே தெரியலடா. நீ குட்டி பையன் மாரி இருக்கடா. நீ குட்டி பையன் மாரி இருக்கடான்னு" நான் சொல்லுவேன். வெளியில பார்க்குறவங்க அத தப்பாக்கணும்னு நெனைக்கிறவங்க ஆக்கிட்டாங்க. அது எனக்கு இ ஒரு லீஸ்ட் ஐடியா கூட கிடையாது. இது எங்கேயாவது தப்பாகும்னு நம்ம நெனைக்கவே நெறைய இடங்கள் நம்ம ஜாக்கிரதையா இருந்திருப்போம். ஐய்யய்யோ! ம். இது எங்கேயாவது போயிடும். இவங்க கிட்ட இப்படி பேசணும்னு. இவன்லாம் எனக்கு இந்த தம்பிகள் கிட்ட எனக்கு அது வந்ததே கிடையாதுங்க. எனக்கு சரி, ரொம்ப சரி. ஷாக்கிங்கா இருந்தது. நீங்க ரொம்ப மிஸ் பண்றது யார? அப்பா ஓரளவுக்கு இந்த வெளியில வந்து இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன்னு நெனைக்கிறது யார?
நான் எல்லாருக்கிட்டையும் இதான் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்ல நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது பிக் பாஸோட வாய்ஸ். பிகாஸ் மீதி வெளியில் வந்து நான் எல்லாரு கூடயும் பேசுவேங்க, எனக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் கூட இருக்கிற அந்த பிக் பாஸ் அந்த மொமெண்ட்ஸ் தான் வந்து இந்த கடவுள்கிட்ட பேசுகிற மொமெண்ட்ஸ் மாதிரி, அதுதான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வெளியில் வந்து இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு 2 பேர்கிட்டையுமே நான் நினைக்கிறேங்க. உண்மையிலேயே எனக்கு உள்ள ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு தோணும், ஐயோ பார்வதி கூட தான் மறுபடியும் நம்ம இந்த வீட்லேயே வாழணுமான்னு சத்தியமாக எனக்கு தோணும். ஏன்னா நான் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, எனக்கு பிடிக்கலன்னா நான் ஒதுங்கிடுவேன். ஸோ பார்வதி, சாண்ட்ரா 2 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோன்றது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஓகே. ஒருத்தருடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் உள்ள வராங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களோட சிஸ்டர் விஜய் அவங்க வரும்போது அவங்க பயங்கர போல்டா பேசினாங்க, ஓப்பனா பேசினாங்க. பார்வதி அவங்க அம்மா வந்து ஒரு நாள் முழுக்க இருந்தாங்க. அப்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சோம், இவங்க பயங்கரமா கேட்க போறாங்க போல, கேள்வி கேட்டு அரைஞ்சாலும் கூட ஆச்சரியப்படும், அந்த அளவுக்கு ஒரு பயங்கர எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா உள்ள நடந்ததே வேற மாதிரி இருந்தாங்க. அவங்க நிறைய மோட்டிவேஷனா பேசினாங்க, திவ்யாவை பத்தி ஒரு விஷயம் எல்லாம் பேசினாங்க. அது இன்னும் ஒரு மாதிரி நெகட்டிவா தான் மாறுச்சு. நீங்க பாத்தீங்களா அதெல்லாம்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் பார்க்கல. எனக்கு உள்ள வரும்போது எனக்கு பார்வதி ஒரு அளவுக்கு சொல்லியிருந்தாங்க, அவங்க அம்மா கொஞ்சம் ஜாலி டைப்னு. ஒரு அம்மா ஒரு பொண்ணோட காதலை ஏத்துக்கிறத நான் அழகா தான் பார்க்குறேன். அது ஒரு நல்ல புரிதல் தான். எனக்கு என்ன உள்ள நடந்தது, வெளியில என்ன தெரிஞ்சிச்சுலாம் தெரியல. ஒரு பையன் பொண்ணு லவ் பண்றாங்க, இந்த இடத்துக்குள்ள எப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப் உருவாகுதோ ஒரு காதலும் உருவாகுது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். வெளியில வந்து இது என்னவா போகுதுன்னு தெரியல. நான் அதை அவங்களோட மெச்சூரிட்டியாக தான் பார்த்தேன். உள்ள பார்க்கும்போது அவங்க திவ்யா பத்தி பேசி எதுவுமே எனக்கு தெரியலங்க. எனக்கு பார்க்கும்போது பார்வதி மாதிரி அவங்க அம்மா எந்த இடத்துலையும் பேசல. பரவாயில்லையடா, இவ்வளோ நல்லா தெளிவாக பேசுறாங்க, இவ்வளோ சூப்பராக இருக்காங்க அப்படின்னு தான் இருந்தது. எனக்கு உள்ள அவங்க மேலே எந்த குறையும் இல்லை. வா பார்வதி அம்மா சூப்பர். எப்படி பார்வதிக்கு இந்த மாதிரி நல்ல ஹேபிட்ஸ் வரலன்னு தான் எனக்கு தோணுச்சுங்க உள்ள. எனக்கு வெளியில வந்து கேள்விப்படுற விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு. பார்க்கல நான் எதுவுமே. கேள்விப்படுறத வச்சு நம்ம எதுவும் பேச முடியாது. உள்ள அம்மாவா எனக்கு வாவ் சூப்பர் அம்மான்னு எனக்கு இருந்ததுங்க. ரைட். எனக்கு பிக் பாஸ் உள்ள கனி அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நீங்க நிறைய நீங்க கோவப்பட்டீங்கல்ல, ஆனா எந்த இடத்துலயும் நீங்க வந்து வார்த்தைகளை பெருசா தவறான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தல. ஆனா இந்த முறை முன்னாடி இல்லாத அளவுக்கு, அது வந்து கலையரசன் அவர் ஹெல்மெட்டா பண்ணுவது, வார்த்தைகள் சகட்டு மேனிக்கு வார்த்தைகள் பேசுவாங்க, நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. இப்போ முதற்கொண்டு எப்படின்னா அவங்க பேசும்போது வாயில நல்லா வருது, இப்படி போட்டு அடிச்சிருவேன் கெட்ட கெட்ட. அது வந்து ரொம்ப ஈஸியா பழகுது. உங்களுக்கு அது எப்பாச்சும் உள்ள கொஞ்சம் இதுவா பட்டுச்சா? என்னடா அது ரொம்ப ஈஸியா வார்த்தையை விடுறாங்களே, குறிப்பா அந்த கெட்ட வார்த்தைகளா இருக்கட்டும், அது ரொம்ப ஈஸியா புழக்கத்துல இருக்கா உள்ள? என்னன்னா எனக்கு என் கண்ணு முன்னாடி அந்த மாதிரி வரலங்க. ரொம்ப எனக்கே வீக்கெண்ட்ஸ்ல வந்து விஜய் சேதுபதி சொல்லும்போது, ஐயோ யார் இது பேசுனது அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் பேசல. ஆனா அந்த வீட்டுல ஒருத்தவங்களை போட்டு தள்ளுறது, வாயில வந்துடும், அதெல்லாம் ரொம்ப சகஜமா நடக்கிற விஷயமா தாங்க இருக்கு. அது கஷ்டமா தான் இருக்கும். அதை விட மோசமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க. ஒருத்தவங்களை சொல்லக்கூடாதுலாம் சொல்றாங்க, ஒரு மாதிரிலாம் பேசுறாங்க. அங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான் சரி பண்ண முடியும். யார் நீங்க அது மாதிரி பார்த்து ரொம்ப உறைஞ்சு போய் நின்னதுனா எந்த ஒரு மூமெண்ட்? பா என்னடா இந்த அளவுக்கு போதா இந்த பிரச்சனைன்னு? எதை பத்தி கேக்குறீங்க? ஜெனரலா கேக்குறேன். உங்களுக்கு அந்த மாதிரி லைக் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. எந்த ஒரு மூமெண்ட் லைக் பா இந்த பிரச்சனை இவ்ளோ பெருசா வேணுமா? இவ்ளோ வார்த்தைகள் பயன்படுத்தணுமான்ற மாதிரி? வார்த்தைகள் பயன்படுத்தமா இல்ல, இந்த பிரச்சனை தான். இந்த பார்வதி ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க, பார்வதி கமருதீன் பிரச்சனை இல்ல, அவங்க எடுத்துட்டு வர விஷயங்களே ஓ இதெல்லாம் நடக்குதா, ஏன்டா இதை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். பிக் பாஸ் டைட்டில் யார் வின் பண்ண போறான்னு அப்புறம் பார்க்கலாம். இந்த 5 டைட்டில் நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? சரிங்களா? விஷ பாட்டில். நெகட்டிவா தான் கேட்க போறீங்களா? சாண்ட்ரா. சகுனி. சகுனி பார்வதி. குழப்பவாதி. பயங்கரமா மேனிபுலேட் பண்ணுவாங்கல்ல. மேனிபுலேட்னா குழப்பவாதி, மேனிபுலேட் அப்படி வேணா திவ்யாவை சொல்லலாம். ரொம்ப சுத்தி விட்டுருவாங்க அவங்க. அப்பாவி, ரொம்ப அப்பாவி. அந்த வீட்டுல எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவினா சபரியை சொல்லலாங்க. அவன் கொஞ்சம் அப்பாவி. ஓகே. பயந்தாங்கோலி. பெருசா பேச மாட்றாங்க பயந்தாங்கோலி. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, பயம் இருக்கு. அந்த மாதிரி யோசிச்சு எல்லாம் பண்றது வந்து சுபிக்ஷா பார்ப்பேன். அவங்க கொஞ்சம் ஒன்று சொல்றதுக்கும் இது அவங்க கேள்விகள் வைப்பாங்க, ஆனா தப்பாயிடுமோ இது சரியாருன்னு நிறைய கொஸ்டினுக்குள்ள போயிட்டு தான் அதை செய்வாங்க. ஓகே. பேக் பைட்டர். அதிகமா பின்னாடி பேசுறது. வினோத் சார் கொஞ்சம் பேசுவாரு. ஏதாவது லைக் ஏன்டா இதாவது தெரியல, கொஞ்சம் இப்படி வந்து ஏதாவது சண்டை நடக்குன்னா காதுக்குள்ள சொல்லிட்டு போறது, அந்த மாதிரி சில விஷயங்களை அவர் பண்ணுவார். ரொம்பலாம் சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் பார்க்கறதுல இருக்கலாம் அவர். Title sponsors MCR, Max Gold, Cash for Gold, Let's Go Holidays, The Chennai Silks presents Big Boss Season 9 exclusive interview, supported by We Care, Jayachandran, Darling, Anuj Styles.